ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து புதினா ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முந்திரி, வேர்க்கடலை, 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 5 பச்சை மிளகா, அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, கொத்தமல்லியும் புதினாவும் கிள்ளி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி இங்கே ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி இதில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஜாரில் கொத்தமல்லி, புதினா, 5 பச்சை மிளகா காரத்துக்கு, இஞ்சி பூண்டு இருக்குல்ல அது, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி தாளிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறோம். கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். இது லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்கும் போது ஊற்றுறதுக்காக. இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம தாளிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் போடலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, எல்லாம் வெடிஞ்சதும் இதில் வேர்க்கடலையும் முந்திரியும் போடலாம். வேர்க்கடலையும் முந்திரியும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் வெங்காயத்தை இதில் போடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு கொஞ்சம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அதெல்லாம் சுண்டி எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுற வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு அரிசி மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டு மூடிடலாம்.
தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அரிசி பாருங்கள் எல்லாம் மேலே வந்துச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். தோசைக்கல்ல இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பேன் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கும் மேலே தம் போடுறதுக்கு இது மாதிரி ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இது மேலே வச்சுருங்க. சாப்பாடு பாருங்கள் எல்லாம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.